எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிளாப் பண்ணாலே லைட் எரியும். திரும்ப ஒரு கிளாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா லைட் ஆஃப் ஆயிரும். அதாவது பாருங்க, இப்போ நைட் டைம்ல வந்து தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே சுவிட்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய் லைட் போடணும், இல்லைன்னா லைட் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும் லைட் ஆன் பண்றதுக்கு நைட்ல எந்திரிக்கிறப்ப. இதே நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு கை தட்டணும் அப்படின்னா லைட் எரியும். திரும்ப ஒரு கை தட்டணும் அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ரொம்ப ஈஸியான சர்க்யூட் தான். அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இது மாதிரி ஒரு லைட் இருக்குது. இந்த பல்புக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க, ஒரு 5 வோல்ட் ரிலே எடுத்திருக்கோம். அந்த ரிலேயோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு மைக் எடுத்திருக்கோம், சின்னதா ஒரு மைக். அதாவது வந்து நம்ம கைதட்டுற சவுண்டை வந்து அது அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு சர்க்யூட் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு 10K ஒன்று, அடுத்து 1M ஒன்று எடுத்திருக்கோம். இது 120 கிலோ ஓம் ஒன்று எடுத்திருக்கோம் ரெசிஸ்டன்ஸு. அடுத்து ஒரு கெப்பாசிட்டர் பாருங்க, 47 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட். அடுத்து டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம், அது NPN PC547. அடுத்து ஒரு டிரான்சிஸ்டர் சேம் நம்பர் தான். இப்போ இவ்வளவுதான் இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ். இதை வச்சு எப்படி சர்க்யூட் வந்து கனெக்ட் பண்றது அப்படின்றத பாக்குறோம். இது பாருங்க, ரொம்ப வயசானவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து தூக்கத்துல எந்திரிச்சு அவங்க தேடி போய் லைட் ஆன் பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அவங்க படுத்துக்கிட்டே லைட் ஆன் பண்ணிட்டு கட்டில இருந்து மெதுவா எந்திரிக்கலாம். நடந்து போறதுக்கோ இதுக்கோ நல்ல வசதி இருக்கும். இந்த சர்க்யூட் வந்து ஈஸியாவே மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிட்டு பாருங்க, கட்டில் பக்கத்திலேயே, அதாவது அவங்களுக்கு சோவர்லயே எங்கவோ ஒரு இடத்துல இதை வந்து சின்னதா வந்து ஒரு இதுல வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டோம் அப்படின்னா லைட் மட்டும் இல்லை, இதை வச்சு நம்ம எது வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ரிலேல இருந்து சர்க்யூட் எடுத்துட்டு நம்ம எதுக்கு வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானதான். இதோட சர்க்யூட் இவ்வளவுதான். இந்த டயோடு வந்து நமக்கு பிளேவில் டயோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ரிலேக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 9 வோல்ட் நமக்கு இது டிசி. இப்போ ஏசி சப்ளை எடுத்து நம்ம ரிலேக்கு கொடுத்து ரிலேயோட காமன்ல கொடுத்துட்டு அடுத்து NO பாயிண்ட்ல இருந்து எடுத்து பல்பு கொடுத்துறோம். ஃபேஸ் மீட்டர்ல வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணியாச்சு. 230 வோல்ட். இந்த பல்புன்னு இல்லை, எது வேணாலும் நம்ம வந்து கைதட்டுறதோ இல்லை ஒரு சவுண்ட், நம்ம ஏதோ ஒரு சத்தமா நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதை விட நம்ம கைதட்டுற சவுண்ட் தான் அது வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இதுல பாருங்க, நம்ம இந்த சர்க்யூட் வந்து மேக் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு சின்னதா 9 வோல்ட் பேட்டரி இருந்தாலே போதும். இந்த பேட்டரியை வச்சு ஒரு சின்னதாவே இந்த சர்க்யூட் மேக் பண்ணிடலாம். மேக் பண்ணிட்டு அடுத்து ஏசி சப்ளையை வந்து நமக்கு கனெக்ட் பண்ற ரிலேயை வந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்குள்ள கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாவே இந்த சர்க்யூட் மேக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதை நான் ப்ராக்டிக்கல் வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.